இப்போதான் வந்திருக்கேன். நானும் இப்போ தான் வந்தேன். சின்ன வயசில் நொங்கு வண்டியில் ஓட்டினதா தம்பி? கும்ப பார்த்து விட்றா, நான் விட்றாதா. எஸ்பிஎஃப் மணி கரெக்டாக 5:10 அந்த மழை வந்துருச்சுன்னா வெள்ளிங்கிரி மலையை வந்துட்டோன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு. இப்படியே போகலாம். இல்லை 2 சொல்லல, ஒரு அந்த மலைன்னு சொன்னாங்க. யூடியூப்ல ப்ரோ? ஆமாம் ப்ரோ. சூப்பர். என்ன சேனல்? ட்ராவல் ஆஃப் த ஸ்பேரோ. ஆஃப் த ஸ்பேரோ. ஆஃப் த ஸ்பேரோ. ஆமாம் ப்ரோ, அதே தான். தேங்க்ஸ் ப்ரோ, சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. பார்த்துட்டு தேங்க்ஸ் ப்ரோ. ஓம் நமச்சிவாய. ஃபுல்லாக டஸ்ட்டு போக மூச்சு அடைக்குது ரொம்ப. எஸ்பிஎஃப் உண்மையாலுமே இவ்வளோ தூரம் வந்த கால் வலி உடம்பு வலி எதுவுமே தெரில. மணி சவுண்டு கேட்குது நல்லாவே. வரவங்க ஏமாறக்கூடாது, வந்துட்டீங்க அப்படின்றதுக்காக தான் அந்த சீலிங் லைட்டு போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாட்டு இருக்குது. இந்த மணி சவுண்டு கேட்டதுலேயே ஓரளவுக்கு உடம்பு எனர்ஜி ஆகிடுச்சு கேஸ். ப்ரோ ட்ராவல் ஆஃப் த ஸ்பேரோ ப்ரோ. ட்ராவல் ஆஃப் த ஸ்பேரோ கைஸ். கோயிலுக்கு வந்துட்டோம் நம்ம. ஏறா கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே என்னடா சோம்பேறி தானே. ஏறா இவ்வளோ தூரம் கடந்து வந்ததே தெரில. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இவரை பார்க்க போகிறோம். இங்கே நம்ம எல்லாம் வரிசையில் தானே இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பல பேர்த்தோட நம்பிக்கை. அந்த இதெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்களா காவடி, அது இவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பழைய ஆளுங்க யாரும் இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்களாட்டு இருக்குது. இங்கேருந்து அங்கே அனுப்புறதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிரம் மாட்டிருக்கு. சரி இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு அப்புறம் ஆன் பண்ணிடலாம். சார்ஜர் வேறு இல்லை. இங்கே என்ன ஆகுதுண்ணா? விநாயகர் சார். அப்போ அது ஓகே. வாவ் கூலிங்காக இருக்குது. அப்படியே ஜீவா லைட்டாக மேலே ஏறா. ஹெல்மெட்டு போடுறோம் உனக்கு எதுக்குறா பட்டை? கைலாயத்தில் இருக்கிற மாதிரி தான்டா இருக்குது வியூ பார்க்கறதுக்கு. கைலாய மலைன்னு அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்துட்டோண்டா ஊரை. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். எஸ்பிஎஃப் எல்லாரும் நம்பிக்கையோட வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா குளிர் டைப் அடிக்க வைக்கிது ஆட்டோமேட்டிக்காக. முடிஞ்ச அளவுக்கு இறங்கியே போடலான்டா இந்த மாதிரி டைம்லையே. ஜீவா எங்கே போனானுங்கன்னு தெரியலையே. என்ன அது இது? இங்கே தான் இருக்கானா? ஜீவா எனக்கு ஒரு வீடியோ மட்டும் ஸ்லிப் எடுத்து விட்றா. இந்த பக்கம் ஏறிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் மூஞ்ச நீங்களே பாருங்களே தெரியும் டிஃப்ரென்ஸ் வேல்யூ. அங்கேயே கூட எடுத்துக்கலாம். பைக்கில் வரல, ஹெல்மெட்டோட மட்டும் தான் வந்துருக்கேன். ஆமாம் அதுவே ரெக்கார்ட் ஆயிரும். ஃபோட்டோடா வீடியோடா போச்சுடா. தள்ளி விட்றா. அதே கொஞ்சம் சீக்கிரம் வாங்கதில் கிளம்புறதும் நாங்களும் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். இப்போதான் வந்திருக்கேன். நானும் இப்போ தான் வந்தேன்.
அப்போதைக்கு நீங்கள் இல்லை இல்லை அங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க. ப்ரோ அப்படியே கொஞ்சம் நவருங்க ப்ரோ. அடையா வெள்ளி மாதிரி இது, அதனால தான் வெள்ளியங்கிரி மலை இதுக்கு. நீ போ, நான் வரேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் இந்த ஐயனை பார்த்துட்டு கிளம்பும் போது கண்ணுக்கு குளிராகவும் மனசுக்கு இதமாகவும் நிம்மதியும் இருக்குது. இந்த மண்ணெலாம் நல்லா மெது மெதுன்னு இருக்குது, நல்லா ஒரு பஞ்சு மாதிரி. பார்த்தீங்கனாலே தெரியும், கால் வச்சோடனே இறங்குது நல்லா மெது மெதுன்னு. எங்கேயும் பார்க்க கிடைக்காத வாய்ப்பு தென்கைலாயத்தோட வியூ. இந்த பக்கம் காட்டாதடா, வேற வியூ கிடைக்கும். இங்கே ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்கிறான். வெயில் வரத்துக்குள்ளே இறங்கிடணுண்டா, முடிஞ்ச அளவுக்கு வெயிலெலாம் வந்துட்டா கால் சுடுண்டா. அதுடா ஓகேடா, நான் இறங்குறத சொல்லிட்டு இருக்கிறேன். மழை ஃபுல்லாகவே ஒரே மண்ணில் உருவான மழையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் பேர் அள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். ஒருவேளை வீட்டுக்கு தின்னூர்னு நினச்சி எடுத்துகிட்டு போவாங்களான்ருக்கு. கை தான்டா எரியுதுடாடி, கை உனக்குமா எரியுது? போங்க போங்க. ஆமாம் ப்ரோ, ட்ராவல் ஆஃப் த ஸ்பேரோ ப்ரோ. குட்டிராஜ் அந்த நாய்க்குட்டி எப்படா இங்கே வந்துருக்கும்? இங்கே எப்படி குட்டி போடும்? நாய்ங்க இங்கே இருக்குதா என்ன? நான் எவனா தூக்கிட்டு வந்து விட்டு போயிருப்போம். தென்கைலாய மலை காலையில் இன்னும் சூப்பராக இருந்துச்சு, ஃபுல்லாக பனியோட. இந்த இடத்துல வந்துருந்தோம்னா இன்னும் பனி இருந்திருக்கும் தானே. கொஞ்சம்லாம் ஒரு நேரம் விழுந்துருப்பார் நேரத்துக்கு. அவர் நைனா இந்த வயசில் எப்படி ஏறி வந்துக்கிறாரு பார்த்தியா, கன் மாதிரி. வா நைனா, வா நைனா. ஆமாம், இல்லை இல்லை இப்போதைக்கு நீ இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எங்கடா பம்பரம் விட்ற? அங்கே பேர் வண்டி ஓட்டிட்டு போகிறார், நாமளும் வண்டி ஓட்டலாமா? சின்ன வயசில் நொங்கு வண்டியில் ஓட்டினதா? அதை வேற ஏன்ப்பா ஞாபகப்படுத்துகிறேன், நெஞ்சமெல்லாம் புண்ணாகுதில்ல, எனக்கும் ஊற்றி இருக்குது. மட்டும் நேற்றும் அப்போ அப்படின்ற மாதிரி ஆயிரும். வாங்கியிருக்கேன், அதனால தான் சொன்ன உடனே எடுத்துட்டேன். பாரு இவங்களும் வாங்குவாங்க. ஓட்டு ப்ரோ வண்டியை. மழை இறக்கறத தள்ளி விடுது ப்ரோ. ஆமாம், கியர் சேஞ்ச் பண்ணி வச்சுங்க. என்னது பாம்பா? ஏடா பாம்பு பார்த்துட்டாங்கடா. இந்த கையும் மாற்றி மாற்றி பிடிக்கிறது, இதுதான் ஓவராக எரியுது. எங்கடா அங்கேருந்து பார்க்கும்போது இங்கேயோட முடியுதுன்னு நினச்சேன், இங்கேயும் இறக்கத்துலேயும் ஏமாற்றம் தான் மிஞ்சுது. ஜீவா போய் மஞ்சுமால் பாய்ஸ்னு எழுதி விட்டு வரையா நீயும்? அப்புறம் இன்னும் மண்ணை அள்ளிட்டு இருக்காங்க. இதுதான் தின்னூருன்னு நினைக்கிறேன்டா. அப்பனா எங்கடா, நான் கூட நான் இங்கே குழி பறித்து வச்சுருக்கோன்னு நினச்சேன்டா. எல்லாம் இவங்க குழி பறிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்டா மக்கள். நான் கூட குளிருக்கு நான் இங்கே பறித்து விடும்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்கோன்னு நினச்சேன். போட்டு எடுத்து விடலாம், அவ்வளோதான். 3வது மலையே வந்துட்டோம். ட்ராவல் ஆஃப் த ஸ்பேரோனோ. ட்ராவல் ஆஃப் த
ஸ்பேரோ கண்டிப்பாக ஓகே நான் பாருங்கள் யூனிவர்சிட்டி பாரதி யூனிவர்சிட்டி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுறேன். கண்டிப்பாக ஆமாம் ப்ரோ ட்ராவலர் வித் ஸ்பேரோ ப்ரோ ஸ்பேரோ சரி ஓகே ப்ரோ பாய் இது இப்போ ஃபுல்லாக ஆன் பண்ணி விட்டோம் அவ்வளோதான் முடிய போகுது இல்லை அதனால் ஏதாவது ஒன்று சிக்குன்ட்டு விட்டாச்சு அப்படியே இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது என்ன தலை டயர்டாக இருக்கீங்க ரொம்ப ஏறுங்க ஏறுங்க எனர்ஜியோட பக்கம்தான் சீக்கிரமாக வந்துடலாம் தம்பி கும்பை பார்த்து விட்றாங்கண்ணா விட்றாதா எஸ்பிஎஃப் ஒரு வழியாக நம்ம கீழே வந்துட்டோங்க வெள்ளிங்கிரி பயணம் இதோட முடிவடைகிறது உங்களெல்லாம் மிஸ் பண்ணுவேன் ரொம்ப அண்ட் லவ் யூ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் மேலும் மேலும் வீடியோ வரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கினது என்ன ஆகுதுன்னா முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிங்கிரி எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்மளுக்காக அந்த கடவுள் ஐயன் நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிருக்க ஒன்று அதை வந்து நம்ம தான் அதை பார்த்துக்கணும் ஆனால் கீழே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க எப்படி மேலே இவ்வளோ பிளாஸ்டிக் வந்துச்சு குப்பையாக கிடக்கு பார்க்கவும் ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு மனுஷன் கால் வைக்கிற இடத்த எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிட்டு இருக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு இதை விட்டுட்டு போகலாம் எஸ்பிஎஃப்